விஜயகாந்த் சார் விஜய ராஜாவாக இருந்து விஜயகாந்த் சாருக்கு முதல்ல ஒரு படம் 100 நாள் படமா அமைஞ்சதுன்னா விஜயகாந்த் சாரோட 3வது படமும் 4வது படமும் கூட கிடையாது. அதுக்குள்ளாரே அவர் ஒரு வெற்றி அடைஞ்சார். இன்னைக்கு ஒரு சினிமாவில துணை நடிகரா நடிப்பாங்க, 2 சீன் நடிப்பாங்க. அதற்கு பிறகு நடிகரா வந்தவங்களுடைய கதையைத்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஏன் ஆனானப்பட்ட கமலஹாசனே சின்ன பையனா நடிச்சிட்டு இருந்தாலும் கூட அரங்கேற்றம் படத்துல 10 பேரோட ஒருத்தரா தான் அன்னைக்கு நடிச்சார். அதற்கு பிறகு அவர் கதாநாயகனா நடிச்ச படமே ஒரு மலையாள படம் தான் அவரை கதாநாயகனாகவே ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு இங்கேயும் மலமலரு படங்கள் வந்துச்சுன்றதுதான் இங்க தமிழ் சினிமாவினுடைய வரலாறு. ரஜினிகாந்த் அவர்கள் அபூர்வ ராகங்கள் படத்துல பாலச்சந்தர் சாரால அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அந்த படத்துல 3 சீனோ 4 சீனோ வந்த ரஜினிகாந்த அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்தவங்க யாரும் அப்ப கொண்டாடல. அதற்கு பிறகு வந்த 3 முடிச்சு படத்துக்கு பிறகுதான் ரஜினிகாந்துக்கு கொண்டாட்டங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா 3வது படத்திலேயே கதாநாயக அந்தஸ்து, முதல் படத்திலையும் கதாநாயகன் தான், 2வது படத்திலையும் கதாநாயகன் தான், 3வது படத்திலையும் விஜயகாந்த் கதாநாயகன் தான். கதாநாயகனாகவே அறிமுகமாகி கதாநாயகனாகவே நடித்து இன்னைக்கும் நம்ம மனசுல ஒரு பெரிய கதாநாயகனா நம்ம மனசுல சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் தான் நம்ம சொல்ற நடிகர் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அப்படின்றத தமிழக வரலாறுல அரசியல் எடுத்துக்கிட்டோம்னாக்க தமிழகத்துல எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார அடைந்து சட்டசபையில கம்பீரமா உட்கார்ந்து இருந்தவர். ஜெயலலிதாவை எதிர்த்து யாருமே பேச முடியாது அப்படின்னு எல்லாரும் அடங்கி ஒடுங்கி கிடந்திருக்கிற அந்த சமயத்துல ஜெயலலிதா கூட ஆதரவு வைத்துக்கொண்டு அவருடைய கட்சியில கூட்டணியாக இருந்து கொண்டு சட்டசபையில விஜயகாந்தை குடிகாரன், தினமும் தண்ணி அடிக்கிறவரு, அப்படி இப்படின்னு அநாகரிகமான வார்த்தைகளால ஜெயலலிதா, முதல்வராக இருந்த ஜெயலலிதா சட்டசபையில் பேசிய போது நாக்கை துருத்தி கொண்டு அதே இடத்தில் தைரியமாக பதிலடி கொடுத்தவர் விஜயகாந்தை தவிர வேற யாரா இருக்க முடியும்? அந்த தில்லு இருக்குல்ல, அந்த தில்லு எப்படிப்பட்ட தில்லுன்றதெல்லாம் இங்க நீங்க வந்து தெரிஞ்சுக்கும் போதுதான் அவருடைய சுத்தி அவர் கூட நடிகர்களா கூடவே பயணித்த நடிகர் சந்திரசேகர், நடிகர் தியாகு, இப்படி ஏகப்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு வியப்பும் மலைப்பும் தான் நமக்கு மேலிடும். இன்னைக்கு விஜயகாந்த் இழந்தது, ஐயோ என் பிள்ளைக்கு ஃபீஸ் தரேன்னாரே, அடுத்த வாரம் நான் போய் பார்த்தாக்கா எனக்கு 5000 ரூபாய் கொடுப்பாருங்க, அடுத்த மாசம் போய் பார்த்தாலும் எனக்கு 10000 ரூபாய் கொடுப்பாருங்க அப்படின்னு எல்லாம் இருக்கிற மனிதர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு விஜயகாந்தினுடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு பயிலும் இல்லையாடா நாட்டுல. நடிகர் சங்கத்தை இன்னைக்கு தூக்கி நிப்பாட்டினடா ஒருத்தன். எம்ஜிஆரும் சிவாஜியும் என்எஸ்கேயும் வளர்த்தெடுத்த அந்த நடிகர் சங்கத்தினுடைய கடன்ல 3/4 கடனை அடைச்சவனாச்சேடா விஜயகாந்த். அந்த விஜயகாந்துக்கு பதிலா இன்னொன்னு கொண்டு வந்துட முடியுமா? ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு, எனக்கு அது இப்ப ஞாபகத்துக்கு வருது. நம்மால் லட்சக்கணக்கான சிறுவைகளை உருவாக்க முடியும், ஆனால் ஒரே ஒரு இயேசுபிரானை நம்மால் உருவாக்க முடிவதே இல்லை அப்படின்னு எப்பவோ நான் சின்ன வயசுல படிச்ச கவிதை ஞாபகத்துக்கு. நம்மளால ஒரு துப்பாக்கிகளை நம்மளால தயாரிக்க முடியுது, பட்டன்னு சுடுகிற துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியுது. ஆனா ஒரு மகாத்மா காந்தி தான் நமக்கு இல்லை. எத்தனையோ மனிதர்களை, நடிகர்களை நாம ஒசரத்துல உட்கார வச்சு அவனுக்காக, அந்த நடிகனுக்காக 500 ரூபாய் என்ன 1000 ரூபாய் என்னன்னு காசு டிக்கெட் செலவு பண்றோம், பால் அபிஷேகம் பண்றோம், தேன் அபிஷேகம் பண்றோம், கட் அவுட் வைக்கிறோம், பேனர் வைக்கிறோம். ஆனா விஜயகாந்த் மாதிரி ஒருத்தனை இனிமே நாம நடிகனா பார்க்க முடியுமா? மனுஷனா பார்க்க முடியுமா? அதுதான் விஜயகாந்த். ஒருத்தன் இறந்த பிற்பாடும் கூட அந்த இடம் எம்ஜிஆரை தவிர வேற யாருக்கும் கிடையாதுயா. சிவாஜினா ஒருத்தன் தான், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு விஜயகாந்த். விஜயகாந்துக்கு இணையான நடிகர்கள் யாருமே கிடையாது. தமிழ் சினிமாவுல எம்ஜிஆரையும் அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் கொண்டாடிட்டு இருக்கோம்.
ஜெய்சங்கர் தனக்கு தெரியாமலேயே, யாருக்கும் தெரியாமலேயே அவ்வளவு விஷயங்களை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வாரி வாரி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல விஜயகாந்த் அவர்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, ஜாதி பாகுபாடுகள் இல்லாம, இந்த உதவி செஞ்சா இன்ன பலன் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காம அள்ளி அள்ளி கொடுத்தவர். விஜயகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்ல வாங்கயா அப்படின்னு வலுக்கட்டாயமா எல்லாரையும் உட்கார வச்சு சீட்டு விளையாடுவாங்க. 4-5 ஜோக்கரை பின்னாடி வச்சுக்குவாங்க. அப்படி சீட்டு விளையாண்டு அவங்க காசு இவங்க காசுன்னு 10 ரூபா அப்படின்லாம் காசெல்லாம் சேர்த்துட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு அங்க வேலை செய்யற ஒரு லைட்ஸ்மேனுக்கு அவங்க தங்கச்சிக்கு பிரசவம், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம், அவங்க பையன் படிப்பை ஃபீஸ் கட்டாம பாதியிலே நிப்பாட்டிட்டாங்கலாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த காசோட எல்லாருக்குமே அந்த தர்மங்கள் போய் சேரணும்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் நான் போங்கு பண்ணி ஆடின காசு இது. அந்த காசோட எல்லாம் சேர்த்து இப்ப 2500 ரூபா வந்திருக்கு. இதோ நான் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாரும் கொடுக்குற மாதிரி அந்த லைட்மேனுக்கு கொடுத்துருவோம். நீங்களும் இது மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி அப்பப்ப செய்யுங்க அப்படின்னு விஜயகாந்த் சொல்லிட்டு அந்த லைட்மேனுக்கோ வேற யாரோ ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இல்ல ஸ்டென்ட் நடிகர்களுக்கோ இல்ல அது வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ரசிகர்களுக்கோ யாருக்காவது அப்படி உதவி செய்யறதையே வழக்கமா வச்சிருக்கலாம் மனுஷன். அந்த ஆளுக்கு இதான் வேலை, உதவி செய்யறதே வேலை. யாராவது உதவி செய்யறதே வேலைன்னு இருப்பாங்களா? உதவி கேட்கறதே வேலைன்னு இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க. உதவி கேட்டாலும் செய்யவே கூடாதுன்னு இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா உதவி கேட்காமலேயே நாம உதவி செய்யணுங்கிற குணம் இருக்குல்ல, ஆக அந்த ஆள் ஒருத்தன் தான். விஜயகாந்த்ங்கிற ஒருத்தனை தவிர வேற யாவனும் கிடையாது. அவன் வாழ்ந்து காட்டியிருக்கான். அந்த வாழ்ந்து காட்டியதனுடைய வெளிப்பாட பிளீஸ் நம்ம 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யும். நம்மளால சிலுவைகளை உருவாக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா? சிலுவைகளை உருவாக்கவே வேண்டாம், ஒரு இயேசுவை உருவாக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு இயேசுவா நடந்துக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அதே போல விஜயகாந்தா நம்ம ஆயிட முடியாது. ஆனா விஜயகாந்தா கொஞ்சமாவது நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு செய்யும். ஏன்னா விஜயகாந்த் இந்த சமூகத்துக்கு விதைச்சிட்டு போற விஷயம், விதைச்சிட்டு போயிருக்கிற விஷயம் ஒரு நல்ல எண்ணம், தயாள குணம், கருணை மனம், உதவி செய்யும் பாங்கு. இதைத்தான் நான் பார்க்கிறேன். வணக்கம்.